அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 12/8/1981 பிறந்த ஜாதகம். ஜென்ம லக்கணம் சிம்ம லக்கணம். இந்த 42 வயசு 9 மாசம் 18 நாளைக்கு இந்த ஜாதகம் வளரும் லக்கணமாக வயதுக்கேற்ற லக்கணமாக ஜாதகருக்கு மகர லக்கணம் தற்சமயம் போயிட்டு இருக்கு. அதுல உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரி, இப்ப இந்த ஜென்ம லக்கணத்துல இருந்து 6ஆம் பாவமாக போகக்கூடிய காலகட்டமாக அந்த இயல்பு லக்கணம் போகுது. அப்படின்னா கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த ஏழ்பி மகர லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இவருடைய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நான் இந்த காலகட்டத்துல எதுக்காக கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரும் அப்படிங்கிறத ஜாதகர் கேட்க சொன்னார். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாவே லக்னாதிபதிங்கிற இந்த உடம்பு நல்லா இருந்தா தானே ஜாதகர் ஒரு கடனை வாங்கணுங்கிறது திருப்பி கட்டணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப லக்னாதிபதிங்கிற கிரகம் ஜாதகப்படி 7, 8, 9ஆம் பாவத்துல ஜாதகர் பாக்கியத்துல இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகர் பாக்கியங்களை சம்பாதிக்கணும், பாக்கியங்களை தேடணும், பாக்கியங்கள் எல்லாம் நல்ல லெவலில் தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் செயல்களும் இந்த லக்னாதிபதி ஜாதகருக்கு இருக்கும். சரி, இது எது சார்ந்த கடனை இந்த ஜாதகர் அடைவார் அப்படின்னா, இங்க இயல்பு லக்கணத்துல உத்திராட நட்சத்திரம் சூரியன் அப்படிங்கிற கிரகம். இவர் யாரு? 8ஆம் அதிபதி, 8குடையவர். தீராத கடன் பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவர் செயல்படக்கூடிய காலகட்டமாக அது அமையுது. அப்ப 8குடையவர் 7ல இருக்கிறார். அப்ப ஜாதகர் இந்த காலகட்டங்கள்ல தீராத பிரச்சனையில ஜாதகர் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் அமையும். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. இந்த உத்திராட நட்சத்திரம் 2, 3 பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்துல செவ்வாய் இங்க 6ஆம் பாவத்துல இருக்காருன்னா ஜாதகர் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பூமி, சொத்து இது சம்பந்தமான கடன்களை ஜாதகர் அடையணும். முக்கியமா வீட்டுக்காக கடன் அடைவார், தாய்க்காக கடன் அடைவார். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து சம்பந்தப்பட்ட வாங்குவதற்காகவோ ஜாதகர் கட்டுவதற்காகவோ ஜாதகர் கடன் படக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் ஜாதகர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் மூத்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய லாபத்துக்காகவும் ஏதோ ஒரு லாபத்தை சம்பாதிக்கின்ற எண்ணத்துக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்றதுக்காக கடனை அடையக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகர் செவ்வாய் இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவருக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வரும். சரி, அப்ப அவர் எதற்காக கடன் வாங்க நினைக்கிறாரு? இந்த காலகட்டம் இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் 20 நாளுக்குள்ள ஜாதகர் எது சம்பந்தமான கடன் அடைவார்? ஜாதகர் வீடு, வண்டி, வாகனம், பூமி சம்பந்தமான விஷயத்துக்காக கடன் வாங்குவார், அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய பிரயாணத்துக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தன்னுடைய செயல்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவும் தன்னுடைய ஆசைக்காகவே இந்த ஜாதகர் கடன் பட வேண்டிய நிலையை இந்த ஜாதகம் இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் செய்யும். சரி, இப்ப இவருக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல வீட்டுக்காக கடன் வாங்குற அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாக கடன் வாங்குவார். சரி, அப்ப லாபத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வீடு, வண்டி, வாகனத்துக்காகவும் இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர் கடன் அடையணும். 6ல செவ்வாய் இருக்கிறதுனால. சரி, இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உத்திராடம் 4ஆம் பாதம் திருவோணம் 1, 2, 3 பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் மனைவிக்காக கடன் வாங்குவார். இந்த ராகு பகவான் யாரோட சாரத்துல இருக்கிறார்? ராகு பகவான் இயற்கையாவே 7ஆம் பாவத்துல. 7ஆம் பாவங்கிறது மனைவி மூலியமாக கடனை வாங்குவார், அல்லது மனைவிக்காக கடனை வாங்குவார், மனைவியோட பிரச்சனைகளுக்காக கடனை வாங்குவார், மனைவியோட குடும்பத்துக்காக கடன் வாங்குவார், நண்பர்களுக்காகவோ கூட்டு தொழிலுக்காகவோ கடனை வாங்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி இந்த ராகு பகவான் சனி சாரத்தில் இருக்கிறனால சனி பகவான் 9ல இருக்கிறனால 9ஆம் இடம் தாப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கடன் வாங்குவார், தன்னுடைய குடும்பத்துக்காக கடன் வாங்குவார், தன்னுடைய கல்வி மேற்படிப்புக்காக அல்லது தன்னுடைய ஏதோ அடுத்த கட்ட படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ ஏதோ வேண்டி அது சம்பந்தமான கடன்களையும் இந்த ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக
இந்த உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையும் திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு இது போன்ற கடன்களை ஜாதகர் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இதுக்கப்புறம் திருவோணம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட கடனை வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த ஜாதகருக்கு இருக்காது, வேலையாட்களுக்காக கடன் பட வேண்டிய நிலைமை வரும். 3, 12 ஆதிபத்தியம் பெற்ற குருபகவான் 7, 8, 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2க்கு 8ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகர் வெகுதூர பிரயாணத்துக்காக கடன் வாங்கலாம், வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கலாம், வேலையாட்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி தன்னுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏதோ விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். அதே மாதிரி தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய இன்ப துன்பத்துக்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன்னுடைய இச்சைக்காக இந்த ஜாதகர் கடன் பெற வேண்டிய நிலையையும் இந்த ஜாதகம் உருவாக்கும். அப்ப இந்த ஜாதகர் இளைய சோதனத்துக்காகவும், தன்னுடைய முயற்சிக்காகவும், தன்னுடைய ஒப்பந்தத்துக்காகவும், கையெழுத்து செய்வதற்காகவும், அதே மாதிரி தன்னுடைய இளைய சகோதரத்துக்காகவும் இந்த ஜாதகர் கடன் பெற வேண்டிய நிர்பந்தமான காலகட்டமாக இந்த அவிட்ட நட்சத்திரம் 1, 2 திருவோண நட்சத்திரம் 4 இந்த 3 பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் கடனை அடையக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகும். சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு ஜாதகர் 4, 11 ஆதிபத்தியம் பெற்ற காலகட்டத்துல 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் காலகட்டம் வரைக்கும் இந்த ஜாதகர் வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து, மூத்தோர்கள், தன்னுடைய பிறப்புகள், அதாவது பிறப்புகள்லாம் அண்ணன் அக்கா அவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது, இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த ஜாதகர் கடனை அடையக்கூடிய காலகட்டமாக உருவாகும். இன்னொன்னு, 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி யாரு? சந்திரன். அவர் 7க்கு 6ல இருக்கிறார். 7க்கு 6ல இருக்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு மனைவி சம்பந்தமான விஷயத்துக்கு, மனைவியோட குடும்பத்தாருக்கு, ஏன்னா 8ஆம் அதிபதி அங்க 8ஆம் அதிபதிங்கிற கிரகமும் ஜாதக 7ஆம் பாவத்துல இருக்கு. அதுல 6ஆம் அதிபதியான கிரகமும் 7ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், தன்னுடைய பங்குதாரர்கள், இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்காகவும் இந்த ஜாதகர் கடனை அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்ப இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி எப்படி இருக்கு? நான் எதுக்கெல்லாம் கடன் வாங்கணும் அப்படின்னா, இந்த மகர லக்னம் போகக்கூடிய 10 வருஷ காலகட்டத்துல, இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் வீடு, வண்டி, வாகனத்துக்காக கடன் வாங்குவார். மூத்தவர்களுக்காகவும் அல்லது தனக்கு கூட பிறந்த அண்ணன், அக்கா அப்படிங்கிற தனக்கு மூத்தவர்களுக்காக இந்த ஜாதகர் கடன் வாங்கலாம், லாபங்களுக்காக கடன் வாங்கலாம். இந்த கடன்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம் 7 இலக்கணத்துக்கு 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடனை வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த ஜாதகத்துல கடனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அடுத்தது, இந்த ஜாதகருக்கு 7 பிளப்பை இங்க மாறுதா, அந்த மாறக்கூடிய காலகட்டத்துலதான் கடனை வாங்குவாரா இல்ல வாங்க மாட்டாரா அப்படிங்கிறத இந்த 7 இலக்கணம் போகும்போது இது சம்பந்தமாக சொல்ல முடியும். அப்படின்னா இந்த 7 இலக்கணத்துல ஜாதகர் இந்த காலகட்டங்கள் எல்லாம், இது 4 வருஷம் 5 மாசம் 10 நாள், இது 3 வருஷம் 4 மாசம், இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர் கடனை அடையக்கூடிய காலகட்டத்தை இருக்கும். அப்ப தேவையான அளவுக்கு மட்டும் இந்த கடனை வாங்கி, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணி, முதலீடுகளுக்காக யூஸ் பண்ணி, இது சம்பந்தமான கடனை அடைக்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தால் மட்டுமே இந்த ஜாதகர் கடனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் இயற்கையாகவே இந்த காலகட்டத்துல வீடு, வண்டி, வாகனம், பூமி சம்பந்தமான சொத்துக்கும், அதே மாதிரி தாய்க்கும், தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும், லாபத்துக்காகவும், மகிழ்ச்சிக்காகவும், தன்னுடைய அண்ணன், அக்கா அப்படிங்கிற போன்றவர்களுக்காகவும் இந்த ஜாதகர் கடனை இந்த காலகட்டம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு சொல்லப்பட்டது. இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு நல்லதொரு ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.